இப்ப இன்னைக்கு இவங்க சொத்து வேணுங்கிறதுக்காக நியாயம் கேட்டு உங்ககிட்ட வந்திருக்காங்க. நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லணும். You must do the judgment, my lord. You must do the judgment to this suffering poor lady. Yes. I beg your pardon, my lord. நான் கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டேன். என்னுடைய கட்சிக்காரர் எல்லா சுகபோகங்களும் இருந்தும் சந்தோஷமா வாழ முடியாத நிலைமையில இருக்காங்க. மை லார்ட், சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். பசி எடுக்கும் போது கிடைக்காத உணவு காலம் கழிஞ்சு கிடைச்சதுன்னா என்ன பிரயோஜனம் மை லார்ட்? பசியோட இருக்கும் என் கட்சிக்காரருக்கு மனிதாபிமான அடிப்படையில், ஐ மீன் ஹியூமனிடேரியன் பேசிஸ்ல சரியான நியாயம் கிடைக்கணும்னு நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மை லார்ட். நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்பா, ஜட்ஜ் பேசுறார். பாய். இந்த வழக்கு வருகிற 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. இதுவே எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி. இனி நான் வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு இடிதான். ஏய் ஏய் வந்துட்டியாப்பா? சாப்பிட்டியா பாண்டியா? அது ஒண்ணுதான் குறைச்சல். ஓகே. என்ன ஆச்சு? என்னடா ஆச்சு? என்ன ஆச்சா? என்ன அசிங்கப்படுத்திட்டா என் பொண்டாட்டி. எல்லாரும் முன்னாடியும் என் மேனேஜரு காரி மூஞ்சில துப்பாத குறை. எங்க எனக்கு கட்டி வச்சிங்களே என் அருமை பொண்டாட்டி எங்க? ஏய், ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற? தண்ணி அடிச்சிட்டு வந்து ரகலை பண்றியா? யார் உன்னை என்ன சொன்னா? எல்லாம் உனக்கு விவரமா சொல்றேன். வாய வச்சிருவேன். பா, எங்க போச்சு அந்த மாவு உருண்டை? ஓ, இங்க உருண்டு கிடக்குத. டேய் டேய், என்ன தேடுற? ஏய், இது எங்க 2 பேருக்குள்ள. வா போன்றல. தானா தானா தானா, என் பொண்டாட்டி தூங்குது. என்ன அசிங்கப்படுத்திட்டு இப்ப நல்லா தூங்குறேன். ஏய், ஏந்திரி. ஏண்டி, அது எப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டு உன்னால தூங்க முடியாது? ஏந்திரி. வலிக்குதுங்க, விடுங்க ப்ளீஸ். எப்படி வலிக்கும் என் மனசு? உனக்கு வலிக்குதுல்ல? ஏன்னா அசிங்கப்படுத்திட்டு வந்து எனக்கு எப்படி இருக்கும்? உட்காரு, உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். நீ உட்காரு. இங்க பாரு, என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எங்க சத்தியமா இந்த மாதிரிலாம் நடக்கும் எனக்கு தெரியாதுங்க. ஏண்டி, எவ்வளோ ஒருத்திய என் மானத்தை வாங்கறதுக்காக என் ஓடல கூட்டு வந்துட்டு பொட்டச்சி கையால் என்னை அடி வாங்க வச்சுட்டியாடி. பாரு பாரு, ஊரே என்னை பார்த்து சிறு இதில் அழுவுற. ஏய், என்னை பாரு, என்னை பாரு, எனக்கு கேவலமா இல்லை? ஒரு பொட்டச்சி கையால் அடி வாங்க வச்சிட்டியாடி.
எத்தனை நாள் உனக்கு இந்த பிளானு? ஏய் சொல்லு. விட மாட்டேன் எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். சொல்லு. ஏய் ஏய் இங்க வா. இல்லங்க இல்ல நொல்ல இல்லலாம் வேணாம். அந்த ஹோட்டல்ல தான் வேலை செய்றீங்க எனக்கு தெரியாதுங்க. சத்தியமா தெரியாதுங்க. சரி 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 நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கிறேன். ஒரு வாட்டி சத்தியம் பண்ணு. சத்தியமா தெரியாதுங்க. என்னடி சத்திய சக்கரை பொங்கல். ஏய் நான் அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறது தெரியாமையே இருக்கட்டும். ஏன்னா அங்க பார்த்தல நீ அங்க பாத்தியா இல்லையா? பார்த்தல அப்ப எந்திரிச்சு வேற ஹோட்டலுக்கு போக வேண்டியதானே? அது என்னை ஏண்டி அசிங்கப்படுத்துறேன்? அந்த பொட்டச்சி என்ன அடிச்சிட்டாடி. ஏய் சொல்லுடி. ஏண்டி போல? ஏய் சொல்லு. ஏண்டி போல? உங்களை பார்த்த உடனே போகலாம் தாங்க சொன்னேன். தாடா இங்க வா, வந்து பாரு. வா. ஆர்டர் கொடுத்ததுல ரெடி ஆயிடுச்சு. அவ தான் இருக்க வச்சுட்டா. சரி நீ சொல்றது சரின்னு நான் ஒத்துக்கிறேன். உன் புருஷனை உன் கூட ஒருத்தி வந்தாலே அவ என் செவல்லையே பலார்னு அடிச்சிட்டாடி. நீ என்ன பண்ணிருக்கணும்? ஏய் நீ என் பொண்டாட்டியா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? ஏய் சொல்றே. ஏய் உன் புருஷனை அடிக்க விடுவிய? அடிக்க விட்டு எல்லாரும் பாக்குற மாதிரி அசிங்கப்படுத்திட்டியாடி. உன் புருஷன் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லையாடி? நான் அங்க வேலை செய்யறேன், சர்வரா வேலை செய்யறேன். அதை உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல முடியல? ஓ உனக்கு இது கௌரவ பிரச்சனையா போயிடுச்சுல்ல, அசிங்கம் இல்ல? ஏங்க இப்படி குதர்க்கமா பேசுறீங்க? அங்க கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள என்னெல்லாமோ நடந்து போச்சுங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. டேய் என்னடா இது? அவ ஃப்ரெண்டு உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கா. அவ கைய முறிக்காம இங்க வந்து வெட்டி நாயம் பேசிட்டு இருக்க. ஏய் அவ கைய அப்படியே உடைச்சிருப்பேன். தப்பு என் மேலதான். வந்ததுல இருந்தே பார்த்தேன் அவ ரொம்ப கொழுப்பு பிடிச்சவளா தான் தெரிஞ்சா. முதல்ல நான் கவனிக்கல. இவ கூட வந்தான்னு அப்புறம்தாம்மா நான் பார்த்தேன். எப்படி இருந்திருக்கேன் எனக்கு? உடம்பெல்லாம் அப்படியே பத்திட்டு எரிஞ்சுது. இவளை பார்த்த கோபத்துல வைக்கும் போது தெரியாம அவன் மேல ரோஸ் மில்க் கொட்டிடுச்சுமா. அதுக்கு அம்மா அதுக்கு அந்த இடத்துலயே ஓங்கி என்ன அடிச்சிட்டாமா அவ. அப்பவாவது இவ என் புருஷன் அவருன்னு சொன்னால பேசாம நிக்கிறா. எப்படி அடிச்சா தெரியுமா அவ? ஏய் இங்க பாரு, இப்படிதாம்மா அடிச்சா அவ என்ன. ஏய் ஏண்டி சொல்ல என் புருஷன்னு? ஏண்டி அப்பதான் சொல்லல, அந்த மேனேஜரை கூப்பிட்டு கத்தனால அப்பவாவது இவர் தான் என் புருஷன் சொல்லலாம்ல. இவர் தான் என் புருஷன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏய் சொல்லு. என்னடி உன் ஆத்தாவை கூப்பிடுற? உன் ஆத்தா வந்தாலும் அவளுக்கும் அடி உனக்கும் அடி. நீங்க பாருமா, ஹோட்டல் மேனேஜர் வந்து என்ன கேவலமா கழுவி ஊத்துனாருமா. அப்ப கூட அவர்கிட்ட இவ என் புருஷன்னு சொல்லமா. அப்படியே கல்லூலி மங்கி மாதிரி இருந்தாமா. புருஷன் அசிங்கப்படுறத பார்த்து அவ ஆனந்தப்படுற. ஏய் உன்னெல்லாம் உரைச்சி உப்பு கண்டம் போடணும்டே. ஏய் யாரு அவ? அவ யாரு அவ? அவளுக்கு தெரியாது சின்ன ஹோட்டல்ல எப்படி சர்வ் பண்ணுவாங்கன்னு? அங்க வந்து கேக்குறாடி ஒரேடியா ரெண்டுத்தையும் கொண்டு வான்னு. ஏண்டி அவளுக்கு தெரியாது? உன்னதான் கேக்குறேன், சொல்லுடி. அவ விதவிதமா கேக்குறா. ரோஸ் மில்க் கேக்கு. என்னடா சொன்ன? அவ விதவிதமா ஐஸ்கிரீம் கேக்குறாளா? ரோஸ் மில்க் பார்த்தா அப்படி தெரியலையே. ஓ இப்பதான் எனக்கு புரியுது. நீ தான் அனுப்பி விட்டியா துணைக்கு? ஏய் நீ வேறடா, அதான் என் வேலையா? ஏதோ கூட படிச்ச பொண்ணு வெளியில ஷாப்பிங் போயிட்டு வரேன்னு போனாங்க. அவங்க உன் ஹோட்டலுக்கு தான் வராங்கன்னு எனக்கு எப்படா தெரியும்? தெரிஞ்சா நான் அனுப்பியிருப்பேனா?
ஏண்டி இப்படியே உதவிதான் வாங்கிட்டு இங்கேயே இருக்கியா இல்ல ஆத்தாக்காரி வீட்டுக்கு போறியா? போட்டோம் போட்டோம் போய் தொலைட்டோம் விடு. என்ன போட்டு போய் தொலைட்டுன்னு சொல்லிட்டு இருக்க? அப்படியெல்லாம் விட முடியாதுடா. அவ திரும்பி போனா போட்டு வந்த நகையெல்லாம் கேப்பா. நம்மளால எப்படி கொடுக்க முடியும்? கூடவோ குறைச்சலோ அவ கூட சேர்ந்து நீ வாழ்ந்துதான் ஆகணும். ஏய் ஏய் என்னை விட்டு போயிருவியா? ஏய் என்னை விட்டு போயிருவியா? போடே போய் தான் பாரு. போய் பாரு, அங்கேயும் வந்து ஓதிப்பேன். தெரியுதா? உன் ஆத்தா வீட்டுக்கு போறேன்னு காலைகளை எடுத்து வெளியே வச்சா காலை வச்சிருவேன். டேய் பேசாம இருடா. காலை உடைச்சிடும் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ காலை உட உயிரை வாங்கி சாவடி. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன் தூக்கத்தை கெடுக்காத. பேசாம படுத்துங்க. நீ போமா. ஏய் நீ சொல்ற ஓ படுத்து தூங்குடா ஒருத்தன். நீ போ. ஏய் நீ சொல்ற அவ என்ன அடிச்சுட்டாடி. இந்த ஊரே நான் பார்த்து சிரிக்குதுடி. ஏய் நீ சொல்ற ஏன்டி என் புருஷன் சொல்ல கேட்கறான்ல. அவ என்ன அடிச்சுட்டாடி. ஏன்டி ஊரே நான் பார்த்து சிரிக்குது. நான் ஒரு புருஷன். யார் இந்த நேரத்துல தூக்கம் முடிச்ச நேரத்துல யார் பெல் அடிக்கிறது? பெல் அடிச்சு தொல்லை பண்றது. நிம்மதியா இருக்க முடியல. ஐயோ இவளா? வீட்டுல ரகலை நடந்த நேரம் கழுவுக்கு மூக்கல வேர்த்த மாதிரி வந்து நிக்கிறா. இந்த வீட்டுல ஒண்ணும் கிடையாது, அடுத்த வீடு பாரு போ. எல்லாரும் தூங்கியாச்சுமா. சுடுதண்ணியை கொண்டாந்து மூஞ்சில ஊத்திடுவேன். சம்மந்தியம்மா, நான் தான் சுமதி, வசந்தியோட அம்மா. சுமதியா? வா வா வா. ஐயோ வயசாயிடுச்சுல, இருட்டுல கண்ணே தெரிய மாட்டேங்குது. வேணும்னே பேசுறதெல்லாம் பேசிட்டு சமாளிக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. என்ன அமைதியா வர்றா? தப்பா நினைச்சுக்காத சுமதி. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நானும் கொஞ்சம் நேரத்தோட வந்திருக்கணும். பாழா போனவனுங்க பஸ் டிரைவர் யாரோ அடிச்சுட்டாங்க. அதனால மொத்த பஸ்ஸையும் நிறுத்திட்டாங்க. யாரோ ஒரு அதிகாரி வந்து சமாதானப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் பஸ்ஸே எடுத்தாங்க. அதனாலதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்படியாம்மா? வீட்டை விட்டு கிளம்பிட்டா வந்து சேர்ற வரைக்கும் நம்ம கையில இல்ல. வசந்தி, வசந்தி, உங்க அம்மா வந்திருக்காங்க, வா. என்ன பாட்டி? அம்மா இப்போ வந்திருக்காங்க. வாமா. என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? இல்ல வசந்தி, அது வரும்போது ஏதோ பஸ் ப்ராப்ளமா? உனக்கு வேற தனியா கதை சொல்லணுமா? என்ன வசந்தி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? முகம் வேற வீங்கி இருக்கு. அது ஒண்ணும் இல்லம்மா. தூக்க கலக்கத்துல அப்படியே எந்திரிச்சு வந்தாளாமா, அதனால அவ ஃபேஸ் அப்படி இருக்கு. இல்ல வசந்தி? ஆமா ஆமா ஆமாம்மா. அம்மா நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், தூக்கத்துல வீங்கின மாதிரி தெரியலையே. நான் சொல்ல வேணாம் தான் நினைக்கிறேன், நீ விட மாட்டேங்கிற. என்ன இல்லம்மா, அது கை தவறி கீழே விழுந்துருச்சு, தெரியாம காலை வச்சிட்டேன். என்ன பொண்ணுமா நீ, வேலை செய்யும் போது பார்த்து செய்ய மாட்டியா? இதத்தான் நானும் அடிக்கடி அவகிட்ட சொல்றேன், வேலை செய்யும் போது கண்ணு கீழே இருக்கட்டும்னு. எங்க கேக்குறா அவ? பாவனி பையனை கலப்புல வந்திருப்ப. வசந்தி, அம்மாவை கூட்டிட்டு போய் சாப்பாடு எடுத்து வை. சாப்பிட்டுட்டு 2 பேரும் ரூம்ல படுங்க. உன் புருஷனை ஹால்ல படுக்க வச்சுக்கிறேன். ஏ பாண்டியா, பாண்டியா, வாமா, கை கழுவிட்டு வந்து சாப்பிடு. எனக்கு பசிக்கல வசந்தி. என்னம்மா ஆச்சு? எனக்கு பசிக்கல, குடிக்கிறது கொஞ்சம் பால் மட்டும் இருந்தா கூட. கொஞ்சம் சாப்பிடேம்மா. வேண்டாம் வசந்தி, சொன்னா கேளு. சரிம்மா, நான் போய் பால் எடுத்துட்டு வரேன்.
இன்னும் தூங்கல? அம்மா, நீ ஏம்மா அழுதுட்டு இருக்க? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? கோச்சிட்டு வந்துட்டீங்களா? சொல்லுமா. அது எப்படிம்மா உன் வீட்டு பிரச்சனைய என் வீட்டு பிரச்சனையாக்குற? என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கும் தான் புரியல. வழிக்கு விழுந்தா காலில் தானே சுளுக்கு வந்து வீங்கும், முகத்துல எப்படி வீங்கும்? வசந்தி, நான் உன் அம்மாடி. இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டிதானே நான் வந்திருப்பேன். நம்ம நாட்டுல பொம்பளை ஜென்மத்துக்கு எதிரி பொம்பளை ஜென்மந்தான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்தே இது ஆரம்பிச்சதுதான். இத பாரு வசந்தி, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்டு நான் உன்னை சங்கடப்படுத்த மாட்டேன். நீதான் பார்த்து கொஞ்சம் சூதனமா நடந்துக்கணும். இது உனக்கு மட்டும் இல்லம்மா, 100ல பாதி பேருக்கு இப்படித்தான். ஏன் உங்க அம்மா எனக்கும் இது நடந்துச்சு. எல்லாம் காலப்போக்குல சரியா போச்சு. அதே மாதிரிதாம்மா உனக்கும். நல்ல நேரம் வரும், எல்லாம் சரியா போயிடும். எப்பவுமே எல்லாமே ஒரே மாதிரியா இருக்க முடியாது இல்லம்மா, மாறிடும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. அம்மா, என்ன வந்தாலும் நான் வாழ வெட்டிய வந்து உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேம்மா.